இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மாசி மாத ராசி பலனை பார்க்க போகிறோம். அதுக்கு முதல் நவகிரகங்களின் தலைவனான சூரிய பகவான் பிப்ரவரி 12ஆம் தேதி பார்த்திங்கன்னா இன்றைக்கி 9:40 இரவு மகர ராசியிலேருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகிறாரு. பிப்ரவரி 13ஆம் தேதி மாசி மாதம் தொடங்குது. சூரியனின் அமைப்பால் மற்ற கிரகங்களின் மீது தாக்கத்தையும் சில கிரகங்கள் சேர்வதால் உருவாகும் யோகத்தையும் எப்படி இருக்குன்றத பார்க்க போகிறோம். இந்த பதிவில் 12 ராசிகளுக்கும் இந்த மாசி மாதத்தில் என்னென்ன நடக்குன்றத பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா, துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 5வது வீட்டில் சூரியன் இருக்கிறாரு. இந்த காலகட்டம் உங்களுக்கு பொன்னான காலகட்டம். ஏற்கனவே முதல் திருமணத்தில் முடிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் துலாம் ராசி வாசகர்களுக்கு இது ஒரு பொன்னான வாய்ப்பு. வீட்டில் மழலை செல்வம் உண்டு. புது வாய்ப்புகள் உங்கள் இல்லம் தேடி வரப்போகுது. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ கிருஷ்ணாவை வணங்கி வர சங்கடங்கள் எல்லாம் விலகும். துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த மட்டும் இந்த மாசி மாதத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரியன் சஞ்சாரம் போகுது. அதனால் கல்வி ஞானம் அதிகரிக்கும். பிள்ளைகளின் வளர்ச்சி அதிகரிக்கும். காதல் விஷயத்தில் இலக்கமான சூழ்நிலை உருவாகும். நிதிநிலை முன்னேறுவதற்கான விஷயத்தில் கடின உழைப்பிற்கு ஏற்ற நன்மை கிடைக்கும். பிள்ளைகள் படிப்பில் கூடுதல் கவனத்துடன் செயல்படுறது அவசியம். காதல் தொடர்பான விஷயத்தில் சில சிக்கல்கள் ஏற்படும். அது தொடர்பாக நிதானத்துடன் முடிவு எடுக்கணும். துலாம் ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா, உங்களுக்கு இந்த மாதத்தில் 5ல் சூரியன், 4-3 கேது, 2 குரு, 3-4 சுக்கிரன், 5 புதன், 7 செவ்வாய், 3 சனி, 10-9 ராகு. இதை வச்சு பார்க்கையில் குரு கேது மாத பிற்பகுதியில் சுக்கிரன் சனி இவங்கெல்லாம் சாதகமான பலன்களை தர காத்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் நிகழ்வுகள் நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். தெய்வ பக்தி எல்லாம் உங்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகமாகி தெய்வ பக்தி அதிகரிக்கும். எடுத்த செயலை நீங்கள் செவ்வனே செஞ்சு வெற்றியை பெறுவீங்க. பணப்புழக்கம் கணிசமாக உயரும். குடும்பத்தில் உறவினர்களிடையே இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி சுமூகமான சூழ்நிலை உண்டாகும். வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை கூடும். சிலருக்கு புதிய வீடு வாங்கும் வாய்ப்பெல்லாம் உண்டாகும். மாத பிற்பகுதியில் குடும்ப பெரியவங்களால் நன்மைகள் நடக்கும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பாங்க. புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை உண்டாகும். ஆண்களுக்கு பெண்களாலும் பெண்களுக்கு ஆண்களாலும் நன்மை ஏற்படும். சிலருக்கு புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகிற வாய்ப்பெல்லாம் உண்டாகும். ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். மாதம் முற்பகுதியில் தாயாருடன் கருத்து வேறுபாடு ஏற்படும். அவருடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் தேவை. தாய்வழி உறவினர்களிடம் அனுசரணையாக நடந்துக்கிறணும். அலுவலகத்தில் எதிர்பாராத பதவி உயர்வு உங்களை உற்சாகப்படுத்தும். சக ஊழியர்களிடையே உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும். உங்களுடைய அனுபவபூர்வமான ஆலோசனைகள் நிர்வாகத்திறனால் பெரிதும் பாராட்டப்படும். நிர்வாகத்தினர் உங்களை பாராட்டுவாங்க. தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழ்நிலை இருக்குது. உழைப்புக்கேற்ற ஆதாயம் கிடைக்கும். பங்குதாரருடன் இணக்கமான சூழ்நிலை இருக்கும். ஆனாலும் மறைமுக பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டி இருக்கும். மாத பிற்பகுதியில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எச்சரிக்கை அவசியம். கலைத்துறையை சேர்ந்தவங்களாக இருந்தால் சாமர்த்தியமாக பேசி வாய்ப்புகளை பெறுவீங்க. ஆண் கலைஞர்களுக்கு பெண் கலைஞர்களாலும் பெண் கலைஞர்களுக்கு ஆண் கலைஞர்களாலும் நன்மை ஏற்பட சாத்தியம் இருக்குது. மாணவர்களுக்கு பாடங்களில் கூடுதல் கவனம் தேவைப்படுது. பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் ஆலோசனையை கேட்டு நடக்கிறது நல்லது. தேவையற்ற சகவாசத்தை தவிர்க்கணும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களாக இருந்தால் உறவினர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை கூடும். கணவரின் அன்பும் அவர் வழி உறவினர்களால் நன்மையும் ஏற்படும். அலுவலகத்துக்கு போய் பெண்களுக்கு எதிர்பாராத சலுகைகள் எல்லாம் கிடைக்கும். நல்ல நாள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிப்ரவரி 7ஆம் தேதி நல்ல நாள். அதுக்கப்புறம் 16, 17, 18, 19, 20, 21, 28 இந்த நாளெல்லாம் நல்லாயிருக்கு. மார்ச் 1, 2, 8, 9, 10 சந்திராஷ்டம நாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிப்ரவரி 13, 14, மார்ச் 12, 13, 14. அதிர்ஷ்ட எண்ணெய் 3, 4. வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான், மகாலட்சுமி. பரிகாரம் தினமும் கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்கிறது நல்லது. சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்யணும். வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றுவது ரொம்ப நல்ல பலனை தரும்.
இதுவரை இந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கான மாசி மாத ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கிசான் ஜுவல்லரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.